Chapter 3 exercise 3.1 first question third subdivision x plus 20 equal to 3y by 2 plus 10 equal to 2z plus 5 equal to 110 minus y plus z இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு சப்டிவிஷன் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 3 ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இங்கே ஒரே இதாக கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதுலேருந்து 3 ஈக்குவேஷன் நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ் ஒய் இசட்டுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y பை 2 ப்ளஸ் 10 இருக்கா. ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துக்கிறோம். அடுத்து இது ரெண்டு எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரோம். அடுத்து இது ரெண்டு எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரோம். ஈக்குவல் டு டேர்ம் கொடுத்துருக்காங்கல்ல, ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களே. ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வரோம். அடுத்து இது ரெண்டும் எடுத்து ஒன்று கொண்டு வரோம். அடுத்து இது ரெண்டு எடுத்து ஒன்று கொண்டு வரோம். ஓகேவா என்னன்ட்டு? ஓகே. அப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y பை 2 ப்ளஸ் 10. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? எக்ஸு ஒய் இசட் அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படி தானே வேணும். அதனால் என்ன பண்ணிக்கிறோம்? எக்ஸு இந்த 3y பை 2 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும்? மைனஸ் 3y பை 2 இந்த ப்ளஸ் 20 இந்த 10 இங்கிட்டு வரையில் மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் சொல்லியிருக்கோம். ஒன்று அந்த கான்ஸ்டன்ட் டைமில் ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கும், இல்லாட்டி எல்லாமே இங்கிட்டு கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0 இருக்கணும்னு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கிறது ஈக்குவல் டு 0ன்னு வச்சு செஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? அப்போ இப்படி எழுதிட்டோம். அடுத்து எக்ஸ் மைனஸ் 3y பை 2 ப்ளஸ் 20 மைனஸ் 10 இருக்கா. 20லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டு 10 பிகாஸ் நம்பரோட சைன் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குதா. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிப்ளேட்டிவ் அதை எல்சிஎம் எடுத்துக்கிறோம். எல்சிஎம் எடுக்கல என்ன ஆகிடும்? இங்கே இன்ட்டு 2 பண்ணையில் எல்லாம் கேன்சல் ஆகிடும். டிவைடட் பை 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எல்சிஎம் தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும்? இங்கே 2x minus 3y plus 20 2 into 10 20 whole divided by 2 LCM எடுப்போம்ல. இது ரெண்டுக்கு LCM எடுக்கிறதுக்கு cross multiply பண்ணுவோம். 2x அதே மாதிரி இங்கேயும் minus 3y plus 20 whole divided by 2 equal to 0. அடுத்து இந்த டிவிஷனாக இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 0 into 2 0 தான். அப்போ என்ன இருக்கும்? 2x minus 3y plus 20 ஈக்குவல் டு 0. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. எக்ஸ்ங்கிற வேரியபிளும் ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் இதான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 3y பை 2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5 அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கிறோன்னா ஒய்யு இசடுங்கிற வேரியபிள் தான் இருக்குது. ஸோ இது அப்படியே எழுதிக்கலாம். 3y பை 2 இந்த 2z இங்கிட்டு வரையில் என்ன ஆகிடும்? மைனஸ் 2z ப்ளஸ் 10 இது இங்கிட்டு வரையில் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகே தானே? இப்போ 3y பை 2 மைனஸ் 2z ப்ளஸ் 10 மைனஸ் 5 என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். அப்போ 10ல் 5 போச்சுன்னா 5 பிகாஸ் நம்பரோட சைன் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதுக்கு அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகிடும்? 3y இது இன்ட்டு 2 ஆகிடுமா? மைனஸ் 4z ப்ளஸ் 10 ஹோல் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. இந்த டிவிஷனாக இருக்கட்டும் இங்கிட்டு வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 0 இன்ட்டு 2 0 தான். அப்போ என்ன டேர்ம் தான் நமக்கு கிடைக்கும்? 3y minus 4z plus 10 equal to 0. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்துச்சு. இதான் செகண்ட் ஈக்குவேஷன். தென் அடுத்து என்ன பண்ணும்? இது ரெண்டு எடுத்துக்கணும். 2z plus 5 equal to 110 minus of y plus z. இது ரெண்டு எடுப்போமா? அதான் இங்கே எழுதியிருக்கோம். எழுதிட்டு என்ன ஆகும்? 2z plus 5 equal to 110. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் y மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் zன்னு வரும். ஓகேவா? அப்போ எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒய் இங்கிட்டு வரல என்ன எக்ஸ் ஒய் இசட் அந்த ஆர்டர் தானே. அதனால அந்த ஆர்டரை எழுதிக்கிறேன் எழுதலேவும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் ஒய் ஈக்குவலுக்கு இந்த சைடு வரல என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஒய் அடுத்து இங்கே இருக்கிற ப்ளஸ் 2z மைனஸ் இசட் இங்கிட்டு வரையில் ப்ளஸ் இசட் அடுத்து இங்கே இருக்கிற ப்ளஸ் 5 இது இங்கிட்டு வரையில் மைனஸ் 110 ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த ஒய்ங்கிற ஒரு வேரியபிள் தான் இருக்குது. ஒய் இசடுங்கிறது 2z ப்ளஸ் இசட்ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? ப்ளஸ் 3z அப்புறம் இங்கே இருக்கிறது ப்ளஸ் 5 மைனஸ் 110 அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் 105 ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். இனி இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் செஞ்சோம்ல ஃபஸ்ட்டு ரெண்டு சப்டிவிஷன் அதே மாதிரி சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா இந்த 3 ஈக்குவேஷனில் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் 3y ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இங்கே இருக்கிறது 3y மைனஸ் 4z ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இங்கே இருக்கிறது y ப்ளஸ் 3z மைனஸ் 105 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தோம்னா இங்கே இருக்கிறது xy இருக்குது, இதில் yz இதுலேயும் yz. ஸோ 2 and 3 எடுத்து சால்வ் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணால் போதும்? இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும் இல்லையா?
அப்போ நமக்கு ஈக்குவேஷன் 2ம் 3 எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டு எடுத்தோம்னா ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2 எடுத்தோம்னாலும் ஒய் சால்வ் பண்ணலாம் இல்லையா? அதேமாதிரி இதுவும் இது எடுத்தாலும் ஒய் சால்வ் பண்ணலாம், இசட்டும் சால்வ் பண்ணலாம், இது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஈக்குவேஷன் 2ம் 3யும் எடுத்திருக்கேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 and 3. இப்போ இதில் 2 and 3ல பார்க்கையில் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? y + 3z - 105. இது வந்து 3y - 4z + 10 = 0. இங்கே y இங்கே 3y இருக்கா? அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணல இதுவும் 3yன்னு ஆகிடும். இங்கே 9 எல்லாத்துலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அப்போ இதுவும் 3y இதுவும் 3y, அப்போ மைனஸ் பண்ணும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணால் போதும். ஏன்னா இதான் பிக்கஸ்ட் நம்பர் வருது, அதனால இதை முன்னாடி வச்சுக்கலாம். அப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 and 3 அதில் 3 - 2 தான் பண்ண போகிறோம். அதுலேயும் தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் கரெக்ட் ஆகும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணல 3y + 3z இருந்துச்சு, 3 3s 9z - 105 இருந்துச்சு, 105 × 3ங்கிறது 315 = 0. ஈக்குவேஷன் 2 வந்துட்டு 3y - 4z + 10 = 0. ஆனால் நமக்கு ரெண்டு 3yனாலும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி என்ன ஆகிடும்? செகண்ட் ஈக்குவேஷனில் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸ் எல்லாம் மைனஸும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸும் மாற்றணும். அப்போ இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். இப்போ 3y 3y கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 9z இங்கே ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 4z 9 + 4 13z. அடுத்து இங்கே -315 - 10 ரெண்டுமே மைனஸ் வந்து என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். 315 + 10 325 ரெண்டும் மைனஸ் இருக்கனால -325 = 0. அடுத்து என்ன ஆகிடும்? 13z = இது இங்கிட்டு வரையில் 325. அப்போ z = 325/13. 13 வந்துட்டு எத்தனை டைம்ஸ்? ஃபஸ்ட்டு 2 டைம்ஸு, 2 டைம்ஸ் எடுக்கையில் 26. பேலன்ஸ் வந்துட்டு இங்கே என்ன ஆகிடும்? 665 போது 5 டைம்ஸ், அப்போ 25. z = 25 கிடச்சிருச்சு. இனி இதை வந்துட்டு z இருக்கிற ஏதோ ஒரு ஈக்குவேஷனை போய் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா இன்னொரு வேரியபிள் கிடைக்கும். z இருக்கிற ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் z இல்லை, செகண்ட்லேயும் இருக்குது, தேர்ட்லேயும் இருக்குது. ரெண்டில் சிம்பிளுங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன் தான். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் z வர வேல்யூ கொடுத்தோம்னா y கிடச்சிடும். அதான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ சப்ஸ்டிடியூட் z = 25 in equation 2. அப்போ 3y - 4z வந்து 4 × 25 + 10 = 0. இப்போ 3y - 4 × 25 - 100 + 10 = 0. இப்போ 3y - 90 = 0. 3y = -9 இங்கிட்டு வரல +90. அப்போ y = 90/3 கேன்சல் பண்ண என்ன ஆகிடும்? 30. yக்கு 30 கிடச்சிருச்சு. இனி என்ன வேணும்? x தான். x இருக்கிற ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துட்டா போதும். x இருக்கிற ஈக்குவேஷனுங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் தான். ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆகணும். அப்போது நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணல, எக்ஸுக்கு தெரியும், இங்கே இசட்டுக்கு போட வேண்டாம், எக்ஸ் மட்டும் போட்டால் போதும். அப்போ சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், சாரி சப்ஸ்டிடியூட் ஒய், என்ன எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ சப்ஸ்டிடியூட் ஒய்க்குள்ள வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஒய் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஏன்னா இதில் எக்ஸ் இல்லை, இதுலேயும் எக்ஸ் இல்லை, எக்ஸ் இருக்கிறது ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தான், எக்ஸ் தான் இனி வேணும். ஆனால் ஒய்யும் இசட்டும் தெரியும். ஸோ ஒய்க்கான வேல்யூ கொடுக்குற எக்ஸ் இங்கே கிடச்சிரும். ஓகேவா? அப்போ அதனால substitute y = 30 in first equation. அப்போ 2x - 3y ங்கிறது 3 × 30 + 20 = 0. 2x - 90 + 20 = 0. 2x - 70 = 0. 2x = 70. x = 70/2. 70/2 என்ன ஆகிடும்? 35. x ஓட வேல்யூ 35. ஸோ x, y, z மூணுமே கண்டுபிடிச்சிடும். x 35, y 30, zங்கிறது 25. அவ்வளோதான். நீ அதை எடுத்து எழுதணும். Therefore, the solution is x = 35, y = 30, z = 25. So, first sum complete ஆயிடுச்சு.